Hello all, welcome to the course Power Plant Engineering. In this video, we are going to see about coal handling and preparation. ஒரு power plantக்கு முக்கியமான fuelே வந்து கோல் தான். தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு முக்கியமான fuelே வந்து கோல் தான். அந்த கோல் எப்படி வருது, அதை எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஃபைனலாக அந்த ஃபியூவலை எப்படி தயார்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோல் ப்ரிப்பரேஷன் பிளான்ட் அப்படின்னா இட் இஸ் அ ஃபெசிலிட்டி தட் வாஷஸ் கோல் ஆஃப் சாயில் அண்ட் ராக், க்ரஷஸ் இன்டூ கிரேடட் சைஸ்டு சங்க்ஸ். நார்மலாக ஒரு பெரிய பெரிய பல்க் கோலாக தான் வரும். அது கூட வந்து நிறைய மண் இருக்கும், ராக்ஸ் இருக்கும், கல் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு சின்னதாக பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கோல் ப்ரிப்பரேஷன் பிளான்ட். அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி ஃபைனலாக ரயில் கார்ஸில் இல்லை ஷிப்ஸில் இதெல்லாம் ஒன்று டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் த கோல் ப்ரிப்பரேஷன் பிளான்ட் வில் ஒர்க். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரன் ஆஃப் மைன் கோல், ROM அப்படின்னு சொல்லுவாங்க. ரன் ஆஃப் மைன் அப்படின்னா the coal delivered from the mine that reports to the coal preparation plant is called run of mine. மைன்லேருந்து டைரெக்டாக கோல் ப்ரிப்பரேஷன் பிளான்ட்டுக்கு வரக்கூடிய கோல் தான் வந்து ரன் ஆஃப் மைன் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் த சிபிபி அப்படின்னா கோல் ப்ரிப்பரேஷன் பிளான்ட். இதுக்கான ரா மெட்டீரியல் வந்து இந்த ரன் ஆஃப் மைன் தான். இதுக்குள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குன்னா ஆப்வியஸாக கோல் இருக்கும், ராக்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், அப்புறம் கண்டாமினேஷன் இருக்கும். கண்டாமினேஷன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஆர் மைனிங் பண்ணும்போது இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மெஷின் காம்பனன்ட்ஸ், மெஷின் பார்ட்ஸ், டூல்ஸ் ஏதாவது வந்து அது கூட மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இட் வில் ஹேவ் அ லார்ஜ் வேரியபிலிட்டி ஆஃப் மாய்ஸ்சர். நெக்ஸ்ட் இஸ் ஹேண்ட்லிங். ஹேண்ட்லிங்னு வரும்போது ஸ்டாக் பைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து டோட்டலாக எல்லா கோலையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் சர்ஜ் கெப்பாசிட்டி டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த சிபிபி. இங்கே ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ இதுலேருந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு பை மெஷினரி டம்பிங். ஒரு மெஷின்ஸ் மூலியமாக ஃபுல்லாக டம்ப் பண்ணி இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. பை மீன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது புல்டோசர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இங்கே டோட்டலாக வந்து புஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேக்கர்ஸ். முன்னாடி பார்த்த இந்த ஹேண்ட்லிங்கில் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்டேக்கர்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல்டு ஸ்டாக் பைல். அங்கே வந்து மொத்தமாக இருக்கும், இங்கே வந்து குவான்டிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் வந்து ஸ்டேக்கர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிக்ளைமர்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் கோல் தேவைப்படுதோ அப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டே இருப்போம். டு ரிட்ரைவ் த கோல் வென் ரெக்வயர்ட் ஃபார் ப்ராடக்ட் லோடிங். இந்த மாதிரி கேட்டகரிஸில் இந்த ரிக்ளைமர் செக்ஷன்லேருந்து எடுத்துப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சாம்பிளிங். எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அதை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆப்வியஸாக ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் அதை வந்து டெஸ்ட் பண்ணணும். அதுக்காக தான் சாம்பிளிங் பண்ணுறாங்க. ஏ ரொட்டீன் சாம்பிள் இஸ் டேக்கன் அட் அ செட் ஃப்ரீக்வன்சி எய்தர் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆர் பெர் ஷிப்மெண்ட். ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்லையோ சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணுவாங்க. இந்த சாம்பிள்ஸில் ஃபஸ்ட்டு ராக் கோல் எடுத்து பார்ப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் சாம்பிள் பிஃபோர் என்டர்ஸ் த பிளான்ட். செகண்ட் ரெஃப்யூஸ், அதாவது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போகக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியலை எடுத்து சாம்பிள் பண்ணி பார்ப்பாங்க. அதில் பிளான்ட் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு க்ளீன் கோல்லேருந்து ஒரு சாம்பிள் எடுப்பாங்க. அதை எடுத்து ஷிப்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த கோலை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னா கோல் எப்படி இருக்குது, அதோட பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா பையருக்கும் சப்ளையருக்கும் இதோட ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தட் அதோட காஸ்ட் ஆகட்டும் இல்லை அதோட குவாலிட்டி ஆகட்டும் அதை வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிளிங் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. இங்கே ஒருத்தங்க வந்து இந்த கன்வேயரில் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டிஷன்லேருந்து அவங்க கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. இங்கே கோல் கீழே ஃபால் ஆகிட்டுருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டாக சாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூ ஹேவ் plenty ஆஃப் மெத்தட்ஸ் டு டேக் சாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் இஸ் வாஷபிலிட்டி. வாஷபிலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கோல் ரிசர்வ் விச் ஆர் ப்ரொவைடட் பை அப்டைனிங் லிபரேஷன் டேட்டா அந்த ரா கோல் சாம்பிள். லிபரேஷன் டேட்டா அப்படின்னா எவ்வளோ ஃபிசிக்கல் பிரேக்கேஜ் பண்ண வேண்டியிருக்கு, த அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் பிரேக்கேஜ் டு செப்பரேட் த மெட்டீரியல் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் டென்சிட்டிஸ். ஒரு கோலை எவ்வளோ டைம் நம்ம ஃபிசிக்கல் பிரேக்கேஜ் பண்ணால் அதுலேருந்து டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறதான் வந்து லிபரேஷன். இந்த லிபரேஷன் டேட்டா தான் வந்து வாஷபிலிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லோ டென்சிட்டி மெட்டீரியல் அப்படின்னா அது வந்து க்ளீன் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை டென்சிட்டி மெட்டீரியல்னால் இட் இஸ் ரிஜெக்டட் பிகாஸ் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ராக். நெக்ஸ்ட் இஸ் க்ரஷிங். க்ரஷிங் எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய பெரிய பிளாக்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளால் ஈஸியாக பேர்ன் பண்ண எரிய வைக்க முடியாது. நம்ம வீட்லேயே வந்து ஒரு நார்மல் ஒரு விறகடுப்பில் விறகு போடுறோன்னா சின்ன சின்ன விறகுகளை போடும்போது ஈஸியாக எரிஞ்சிரும். ரொம்ப பெரிய பிளாக் போட்டோம் அப்படின்னா அது எரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், எரியாது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து க்ரஷிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. க்ரஷிங் ரெடியூசஸ்
the overall top size of ROM coal. அதை வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை அதை வந்து க்ரஷ் பண்ணி பவுடர் ஷேப்பில் கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் க்ரஷிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங்கிறது டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் சைஸஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் வந்து ஸ்க்ரீனிங். Screens in screening plants are used to group process particles in range by size. வேரியஸ் சைஸஸை நம்ம ரேஞ்ச் பண்ணுறதுக்காக அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன் தான் ஸ்க்ரீனிங் செக்ஷன். தீஸ் சைஸ் ரேஞ்சஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கிரேட்ஸ். இதில் இது போக வந்து டீவாட்டரிங் ஸ்க்ரீன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து டு ரிமூவ் வாட்டர் ஃப்ரம் த ப்ராடக்ட். ஸ்க்ரீனிங்ஸில் வந்து ஸ்டாட்டிக் ஸ்க்ரீனிங் இருக்குது, இல்லைனா மெக்கானிக்கலி வைப்ரேட்டட் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டென்சைல் ஸ்டீல் ஆர் பாலிஎத்திலீன். நெக்ஸ்ட் இஸ் கிராவிட்டி செப்பரேஷன். ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் எதுக்கு அப்படின்னா, gravity separation methods make use of different relative densities of different grades of coal and reject material. நமக்கு எந்த மெட்டீரியல் தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராடக்டோட டென்சிட்டி டிஃப்ரென்ஸை நம்ம எடுத்துக்கிறாங்க. ஸோ அதான் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஒரு இதுக்கு டென்சிட்டி அதிகம் இருக்கும், இல்லை இன்னொரு இதுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி வச்சு we are separating the coal, different grades of coal. இது இன்னும் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம பழைய வீடுகளெல்லாம் பாட்டிங்க வந்து சொலவில் வச்சு அரிசியை புடச்சிட்ருப்பாங்க. அதில் கல் தனியாக போயிடும், அரிசி தனியாக வரும். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் செப்பரேஷன். அங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டென்சிட்டி தான். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அதில் வந்து we have 4 categories: ஜிக்ஸ், டென்ஸ் மீடியம் ப்ராசஸ், டென்ஸ் மீடியம் பாத் அண்ட் டென்ஸ் மீடியம் சைக்ளோன் அப்படின்ற ப்ராசஸ் இருக்குது. ஜிக்ஸும் ஒரு டைப் ஆஃப் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் தான். இதில் வந்து கோர்ஸ் கோல் வந்து செப்பரேட் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் ஃபைன் கோல் மெத்தட். இதுக்கு இந்த மெத்தட் வந்து இட் இஸ் யூஸிங் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்னால் இதுக்குள்ளே வந்து கோல் போட்டுருவாங்க, மேலேருந்து ஏரை ப்ளோ பண்ணுவாங்க, கீழே இந்த ஸ்பிண்டில் வந்து சுற்றிகிட்டே இருக்கும், இந்த அஜிடேட்டர் வந்து சுற்றிகிட்டே இருக்கும். அப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா, ஏர் பபிள்ஸில் சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஸ்ப்ளிட் அதில் போய் ஸ்டிக் ஆகி மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஹார்டான பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே வந்துடும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் செப்பரேட்டர், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் இஸ் டீவாட்டரிங். அகெயின் டீவாட்டரிங்னா இட் இஸ் டு ரிமூவ் வாட்டர். அண்ட் இது போக வந்து வில் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஒரு என்டையர் பிளான்ட்டில் எவ்வளோ கோல் இருக்குது, அது எப்படி எந்த வகையான ப்ராசஸ்க்கு போகுது, அதோட பாத் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதில் வந்து யூ கேன் சி யூ கேன் மெஷர் த ஃப்ளோ, டென்சிட்டி, லெவல்ஸ், ஆஷ், மாய்ஸ்சர், இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டமில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். இட் வில் ஹேவ் போத் பிஎல்சி, அதாவது ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், தட் இஸ் யூஸ்ட் ஃபார் கண்ட்ரோலிங் த பிளான் டிசைன். அண்ட் ஸ்கேடா சிஸ்டம் இருக்கும், அது எதுக்கு அப்படின்னா டு கண்ட்ரோல் த ப்ராசஸ். அண்ட் இப்போ தான் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் இன் கோல் ஹேண்ட்லிங்க்கு வரோம். ஒரு கோல் ஹேண்ட்லிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கோல் டெலிவரி. ஃபஸ்ட்டு கோல் டெலிவரி, அப்புறம் அன்லோட் பண்ணுறாங்க, டெலிவர் ஆன கோலை அன்லோட் பண்ணுறாங்க, அந்த கோலை திருப்பி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, தென் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் we have 2 types of storage. One is outdoor storage and second one is second one is covered storage or live storage. And next is in-plant handling, then weighing and measuring, and finally furnace. ஒரு கோல் ஷிப்லேருந்து நமக்கு வந்து இறங்கினதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராசஸை தாண்டி தான் பாய்லருக்குள்ளே போகுது, அதான் ஃபர்னஸ்க்குள்ளே போகுது. இந்த ப்ராசஸ் பற்றி தான் இப்போ அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இஸ் கோல் டெலிவரி. The coal from supply points is delivered by ships or boats to process plant. If near to sea or river, rails or trucks to the power stations which are situated away from sea or river. Either நமக்கு ஷிப்பு போட்டில் எப்போ வரும் அப்படின்னா, சி பக்கத்துலேயே ரிவர் பக்கத்துலேயே நம்மளோட பிளான்ட் இருந்துச்சுன்னா ஷிப்பில் வந்துடும், இல்லை போட்டில் வந்துடும். சப்போஸ் சீலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்னா ட்ரக்ஸில் வரும், இல்லைனா ரயில்ஸில் வரும். Second is unloading. The type of equipment to be used for unloading the coal received at power station depends on how the coal is received. கோல் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து என்ன டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட் அன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ட்ரக்கில் நமக்கு வந்து ப்ராடக்ட் வருது அப்படின்னா இதுக்கு எக்ஸ்ட்ராவாக அன்லோடிங்க்கு எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் ட்ரக்லேயே வந்து அதிலே லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படியே அதை வந்து கீழே தள்ளி விட்டுரும். சப்போஸ் நம்ம ரயில்வே வேகன்ஸில் வருது அப்படின்னா இங்கே வந்து யூ ஹாவ் டு யூஸ் கார் ஷேக்ஸ், ரோட்ரி கார் டம்பர்ஸ், கிரெயின்ஸ், இந்த மாதிரி பக்கெட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி we have to unload the coal.
ரோட்டரி கார் டம்பர்ஸ் although costly are quite efficient for unloading closed wagons. ஸோ இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ரோட்டரி கார் டம்பர். இது வந்து என்டையர் கண்டெய்னர். நீங்கள் இந்த கண்டெய்னர் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து கோல் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ரோட்டரி டம்பரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ட்ரில்ட் ஆகும். ஸோ ட்ரில்ட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய கோல் எல்லாம் கீழே வந்து விழுந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவு the process will work. And next is preparation stage. When the coal delivered is in the form of big lumps, பெரிய பெரிய சைஸில் இருக்கும்போது அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து எரி வைக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். தட் இஸ் known as sizing. இதை பண்ணுறதுக்கு we have devices called as crushers, breakers, sizers, dryers and magnetic separators. இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா to size the coal. எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராசஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து அன்க்ரஷ்டு கோல் இருக்குது. அன்க்ரஷ்டு கோல் வந்து இட் இஸ் மூவிங் இன்சைட் கோல் க்ரஷர். 2 ஹியூஜ் வீல்ஸ் இருக்குது. அது உள்ளே வந்து கோல் போகும்போது அது அப்படியே க்ரஷ் ஆகும். அண்ட் இங்கே யூ ஹேவ் வைப்ரேட்டிங் செப்பரேட்டர். திஸ் செப்பரேட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கோல். என்னென்ன டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணி நமக்கு தேவையான சைஸில் அங்கே வந்து விழுது. பெல்ட் கன்வேயரில் வந்து விழுது. ஸோ பெல்ட் கன்வேயர்லேருந்து அப்படியே கீழே we have closed coal storage plant. இதுக்குள்ளே வந்து போய் ஸ்டோர் ஆயிரும். இங்கே இது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஸ்டோர் ஆனது திருப்பி ட்ரை ஆகும் பை மீன்ஸ் ஆஃப் ஹாட் கேஸ். ஹாட் கேஸ் உள்ளே ஃப்ளோ ஆகும்போது அது வந்து அப்படியே ட்ரை ஆயிரும். தென் அந்த ட்ரைடு கோல் வந்து அகைன் ஒரு பெல்ட் கன்வேயர் மூலியமாக ஃப்ளோ ஆகி ஃபைனலாக அங்கே ஒரு பக்கெட் எலிவேட்டர் இருக்குது. பக்கெட்ஸாக இருக்கும். அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக ஃபில் ஆகி அப்படியே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி போகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு த சைசிங் வில் ஆப்ரேட். Next is transfer. For transferring coal from one place to other place, we have 6 different equipments. Belt conveyors இருக்கு, screw conveyors இருக்கு, bucket elevators இருக்கு, grab bucket elevators இருக்கு, skip hoist இருக்கு, அப்புறம் ஃபைனலாக flight conveyor இருக்கு. And first is belt conveyor. Belt conveyorல ஆப்வியஸாக அதோட நேமே நமக்கு தெரிஞ்சிடும். belt conveyor அப்படின்னா அதில் வந்து பெல்ட் இருக்கும். 2 எண்டில் வந்து ட்ரம்ஸ் வச்சுருப்பாங்க. அதை சுற்றி பெல்ட் இருக்கும். ஸோ அந்த ட்ரம்ஸ் மூவ் ஆக பெல்ட்டும் ஆப்வியஸாக மூவ் ஆகிட்ருக்கும். அந்த பெல்ட் மேலே நீங்கள் எதை வச்சாலும் மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பெல்ட் கன்வேயர் வில் ஒர்க். அண்ட் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கோல் ஓவர் லாங் டிஸ்டன்சஸ். அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், அதிகமான டிஸ்டன்ஸ் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் கோலை அப்படின்னா பெல்ட் கன்வேயர் இஸ் அ சூட்டபிள் மெக்கானிசம். இட் இஸ் யூஸ்ட் இன் மீடியம் அண்ட் லார்ஜ் பிளான்ஸ். இதோட பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இனிஷியல் காஸ்ட்டுமே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இட் கேன் transport or elevate up to an angle of 20 degree. Average speed ன்னு பார்த்தா 200 to 300 rpm. And advantages, it is smooth and clean. It requires less power. Large quantities of coal can be discharged. Material can be transported on moderate inclines. அதாவது 20 degree inclination வரைக்கும் நம்ம அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஸ்க்ரூ கன்வேயர். ஸ்க்ரூ கன்வேயர் அப்படின்னா நம்ம வீட்டில் சின்ன சைஸ் ஸ்க்ரூ பார்த்துருப்போம். அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரூவில் ஒரு எண்டில் நீங்கள் ஒரு மெட்டீரியல் போட்டு அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் அப்படியே ட்ராவல் ஆகி ஆப்போசிட் எண்டுக்கு போயிடும். அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ண அந்த ஸ்க்ரூ வந்து செவருக்குள்ளே வந்து இறங்கிட்டு இருக்கும். இல்லை ஏதோ ஒரு உடன் மெட்டீரியல் இருக்கும், அந்த உடன் மெட்டீரியலுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கும். இதே நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி பாருங்கள். அந்த உடன் மெட்டீரியல் வந்து ஸ்க்ரூக்குள்ளே போகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். ஸ்க்ரூக்கு மேலே போகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவில் வந்து ஃபீடிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் எண்டுன்னு 2 இருக்கும். ஃபீடிங் எண்டில் வந்து நம்ம கோலை போடுவோம். அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிஸ்சார்ஜ் எண்டுக்கு வந்து போய் சேருது. திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்ன அப்படின்னா பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். கன்சிடரபிள் வியர் ஆஃப் ஸ்க்ரூவோட வேரும் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ரொட்டேஷனல் ஸ்பீடு வந்து 75 to 125 rpm. இதுதான் வந்து ஸ்க்ரூ கன்வேயர். ஸோ இந்த எண்டில் நம்ம வந்து ஒரு மெட்டீரியலை போடுறோம் அப்படின்னா அது ரொட்டேட் ஆகும்போது அப்படியே அந்த பக்கமாக ட்ராவல் ஆகி போயிடும். ஸோ இந்த எண்டில் வந்து கோல் போடுவாங்க. ஸோ இது அப்படியே ரொட்டேட் ஆகும்போது அப்படியே அந்த ட்ராவலிங்க வந்து ஃபைனலாக டிஸ்சார்ஜ் எண்டுக்கு போய் சேர்ந்துடும். நெக்ஸ்ட் இஸ் பக்கெட் எலிவேட்டர். பக்கெட் எலிவேட்டரில் யூ கேன் சி நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ். நிறைய பக்கெட்ஸ் இருக்கும். இது வந்து வெரி சிமிலர் டு தட் ஆஃப் பெல்டான் வீல் டர்பைன். அதில் எப்படி பக்கெட்ஸ் இருக்கோ அதே போல் தான் இங்கே வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே ஃபுல்லாக கோல் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த ட்ரம் ரொட்டேட் ஆகும்போது இந்த பக்கெட் அப்படியே எலிவேட் ஆகி மேலே போகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அவுட்லெட்டில் வெளியில் போய் தட்டி விட்டுரும். ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல். ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். யூ கேன் டிரான்ஸ்போர்ட் கோல் அப் டு அன் எலிவேட்டட் ஆங்கிள் ஆஃப் 90 degree
90 டிகிரி வரைக்கும் அதால் வந்து வெர்டிக்கலாக அப்படியே நம்ம வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் இஸ் கிராப் பக்கெட் எலிவேட்டர். ஸோ பக்கெட் எலிவேட்டருக்குள்ளே வந்து நம்ம தான் வந்து கோலை போடணும். வேறஸ் கிராப் பக்கெட் எலிவேட்டர் என்ன பண்ணணும்னா அப்படியே அதுவே வந்து கோலை கிராப் பண்ணிக்கும். கிராப் பண்ணி ஓவர் ஹெட் வேறு ஏதாவது ஓவர் ஹெட் பங்கருக்கோ இல்லை ஸ்டோரேஜுக்கோ கொண்டு போய் விட்ரும். இட் ரெக்வயர்ஸ் லெஸ் பவர் ஃபார் ஆப்ரேஷன் அண்ட் மினிமம் மெயின்டெனன்ஸ். அண்ட் இதை வந்து நம்ம க்ரேன் மூலியமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கிராப் பக்கெட் எலிவேட்டர். இதில் வந்து இது வந்து ஓப்பன் ஆகும் லைக் அ மவுத், ஒரு மவுத் மாதிரி இது வந்து ஓப்பன் ஆகி அப்படியே உள்ள கோலை கிராப் பண்ணி இதுக்குள்ளே அப்படி ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அப்படி ஸ்டோர் ஆனது எய்தர் க்ரேன் மூலியமாகவோ இல்லை இந்த மாதிரியே நம்ம வந்து ட்ராவல் கொண்டு போய் வேறு ஒரு பொசிஷனுக்கு நம்ம கொண்டு போய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஸ்கிப் ஹாய்ஸ்ட். ஸ்கிப் ஹாய்ஸ்ட் அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் வெர்டிக்கல் ஆர் இன்க்ளைன்ட் ஹாய்ஸ்ட் வே, எ பக்கெட் ஆர் கார் கைடட் பை எ ஃப்ரேம் அண்ட் அ கேபிள் ஃபார் ஹாய்ஸ்டிங் த பக்கெட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹாய்ஸ்ட். இங்கே வந்து கோல் நம்ம போடுறோம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த பங்கருக்குள்ளே வந்து ஃபில் ஆயிரும். இது வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கேபிள் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளைட் எலிவேட்டர். ஃப்ளைட் எலிவேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 strands of chain to which steel scraper or flights are attached which scrap the coal through a depression having identical shape. ஸோ இதில் வந்து ஐடென்டிக்கல் ஷேப்பில் வந்து நிறைய கோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கோல்ஸை வந்து நம்ம ட்ராவல் பண்ண வைக்கணும், ஒரே சைஸில் இருக்கக்கூடிய கோலை நம்ம ட்ராவல் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ளைட் கன்வேயர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறைய சின்ன சின்ன ராட்ஸாக வச்சுருப்பாங்க. அந்த ராட்ஸ் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதில் கோல் ஒரு எண்டில் போடும்போது அது ரொட்டேஷன் மூலியமாக அது அடுத்த எண்டுக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் லோ இன் ஃபர்ஸ்ட் காஸ்ட் பட் லார்ஜ் எனர்ஜி கன்சப்ஷன் அண்ட் இட் வில் ஆல்சோ ஹவ் கன்சிடரபிள் வியர். ஸோ இதுதான் வந்து அந்த பிரின்சிபல். இதெல்லாம் வந்து ஸ்க்ராப்பர்ஸ். இந்த ராட்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ராப்பர்ஸ். இது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு எண்டில் நீங்கள் ஒரு மெட்டீரியலை போடுறீங்க அப்படின்னா அது ரொட்டேட் ஆகும்போது அப்படியே ட்ராவல் ஆகி அடுத்த எண்டுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இதுதான் பிரின்சிபல். ஸோ ஸ்கிப் ஹாய்ஸ்ட் பக்கெட் எலிவேட்டர்ஸ் லிஃப்ட் கோல் வெர்டிக்கலி. ஸ்கிப் ஹாய்ஸ்ட்டும் பக்கெட் எலிவேட்டர்ஸும் வெர்டிக்கலாக கோலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். வேறஸ் பெல்ட் அண்ட் ஃப்ளைட் எலிவேட்டர்ஸ் வந்து கன்வேயர்ஸ் வந்து ஹரிசாண்டலாகவும் இன்க்ளைன்ட் ஆங்கிள்ஸ்க்கும் கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. கோல் ஸ்டோரேஜ் அடுத்த பிரின்சிபல். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தாச்சு, அடுத்து கோல் ஸ்டோரேஜ். இவ்வளோ தூரம் வந்து நம்ம க்ரஷர் பார்த்தோம், அப்புறம் சைசிங் என்னன்னு பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் கோல் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது, STORAGE. ஸோ இந்த ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது. ஸ்டோரேஜ் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த இன்ட்ரப்ஷன் ஆர் டிலே ஆஃப் கோல் சப்ளைஸ். கோல் சப்ளை கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லா டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் இன்ட்ரப்ஷன் வரும். அந்த மாதிரி இன்ட்ரப்ஷன் டைமில் பவர் ப்ரொடக்ஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் அலாங் வித் தட் ப்ரைஸ் கம்மியாகும்போது அதிகமான கோலை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம், வாங்கி ஸ்டோர் பண்ணி ஃப்யூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கோலை ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ், ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இதெல்லாம் பொறுத்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட், யூஸ்வலி கோல் ரெக்வயர்ட் ஃபார் 1 month ஆப்ரேஷன். இது வந்து எல்லா பவர் பிளான்ட்லேயும் லாங்கர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்டுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான கோலை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, கோல் எடுக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இது பவர் பிளான்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு தேவையான கோலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் த டிஸ்அட்வான்டேஜ் இஸ் தட் கோலை நம்ம அதிக டைம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம வந்து வி ஆர் ஜஸ்ட் பிளாக்கிங் த கேபிட்டல் அமௌண்ட். ஒரு அமௌண்ட்டை நம்ம அந்த இதில் நம்ம பிளாக் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதனால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட், ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த குவாலிட்டி ஆஃப் கோலை வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இதுலேயே 2 டைப் இருக்குது, டெட் ஸ்டோரேஜ் ஆர் அவுட்டோர் ஸ்டோரேஜ். The coal store has a tendency to weather combine with oxygen of air. ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட அது கம்பைன் ஆகி ஃபைனலாக அது இக்னைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டியூ டு லோ ஆக்சிடேஷன் த கோல் மே இக்னைட் ஸ்பான்டேனியஸ்லி. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக அதை கவர் பண்ணி வைக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு டெட் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் மெத்தடில் ஸ்டாக்கிங் த கோல் இன் ஹீட்ஸ். கோல் இஸ் பைல்டு ஆன் த கிரவுண்ட் அப் டு 10 to 12 meters ஹைட். 10 to 12 மீட்டர் ஹைட்டுக்கு அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த குமிச்சு வச்சதில் ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே மேலே தங்கிடக்கூடாது, அது அப்படியே வடிஞ்சு கீழே போகணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைல்ஸ் எல்லாத்தையும் சீல் பண்ணுறதுக்கு ஆஸ்ஃபால்ட் ஆர் ஃபைன் கோல் டஸ்ட், பிட்டுமினஸ் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து இதை வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி சீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கோல் வந்து ஆக்சிடேஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்டர் வாட்டர் ஸ்டோரேஜ்னு இன்னொரு ஸ்டோரேஜ் இருக்குது. இது என்ன அப்படின்னா தண்ணிக்கு அடியில் வந்து ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஆக்சிடேஷன் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து லைவ் ஸ்டோரேஜ் ஆர் ஆக்டிவ் ஸ்டோரேஜ். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா டெட் ஸ்டோரேஜ், மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. லைவ் ஸ்டோரேஜ் ஆர் ஆக்டிவ் ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜே வந்து ஃபர்னேஸ் தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து ஃபர்னேஸ்க்கு அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோரேஜ் தான் லைவ் ஸ்டோரேஜ். லைவ் ஸ்டோரேஜ் இம்ப்ளைஸ் த ரீக்ளைமிங் அண்ட் கம்பஷன் ஆஃப் கோல் தட் ஹேஸ் பீன் ஸ்டோர்ட் ஃபார் ஒன்லி a relatively ஷார்ட் டைம். டெட் ஸ்டோரேஜில் ரொம்ப ஒரு மாதம் கூட நம்ம வச்சுருப்போம். பட் லைவ் ஸ்டோரேஜில் இட் வில் பி ஒன்லி லெஸ் தேன் அ வீக். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அடுத்து இமீடியட்டாக நம்ம வந்து அதை நம்ம பேர்ன் பண்ணிடுறோம். ஸோ கோல் ஃப்ரம் அ லைவ் கோல் ஸ்டோரேஜ் பைல் இஸ் யூஸ்வலி சப்ளை டு கம்பஷன் எக்யூப்மெண்ட் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மொபைல் எக்யூப்மெண்ட். எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே எக்ஸ்ட்ரா வைப்போம். டெட் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருப்பி நம்ம ஃபர்னேஸுக்கு கொண்டு வரதுக்கு இன்னும் கன்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் லைவ் ஸ்டோரேஜ் இட் வில் பி இமீடியட்லி நெக்ஸ்ட் டு த ஃபர்னேஸ். ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்டும் தேவைப்படாது. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து இந்த கோலை டேரெக்டாக ஃபர்னேஸ்க்கு அனுப்பி விட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இன்பிளான்ட் ஹேண்ட்லிங். It is referred to transferring coal from dead or live storage to the boiler furnace. ஸோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். எல்லா ப்ராசஸும் முடித்து அன்வான்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி சைஸ் எல்லாம் ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி அதிலே ரீசைசிங் ஏதாவது சைசிங் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராப்பரான கோலை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த கோலை ஃபர்னேஸ்க்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஹேண்ட்லிங் தான் இன்பிளான்ட் ஹேண்ட்லிங். இட் இஸ் ரெஃபர் டு டிரான்ஸ்ஃபரிங் கோல் ஃப்ரம் டெட் or live storage to the boiler furnace. For in-plant handling, the same equipments are used for coal transfer. நம்ம coal transferக்கு என்ன equipment யூஸ் பண்ணோமோ அதே equipment இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். லைக் பெல்ட் கன்வேயர்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்க்ரூ கன்வேயர்ஸ் ஆர் பக்கெட் எலிவேட்டர்ஸ். ஸோ இங்கே யூ கேன் சி, ஸோ ஹியர் யூ கேன் சி கோல். இங்கே வந்து கோல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த கோலை வந்து ஒரு பெல்ட் கன்வேயர் மூலியமாக ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு மேலே அனுப்புகிறாங்க. இங்கே யூ ஹேவ் பக்கெட் எலிவேட்டர். ஸோ ஒரு சைடு பிளாக்ல இருக்குது, இன்னொரு சைடு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, விச் மீன்ஸ் தட் இதெல்லாம் ஃபில்டு பக்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் அப்படியே மேலே போய் ஒரு இடத்துல நமக்கு வந்து டில்ட் ஆகி எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து உள்ளே கொட்டிகிட்ருக்கு. மேனுவலி ஆப்ரேட்டட் ஃப்ளாப் கேட். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இங்கேருந்து மேனுவலி பொசிஷன்ட் ஸ்டாக் அவுட் அப்யூட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் வச்சுருக்குறாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கோல் தேவையோ அந்த கோலை வந்து இந்த பக்கெட் கன்வேயர் பெல்ட் கன்வேயர் மூலியமாக அனுப்பிக்கிட்டு இருக்கும். ஸோ இது ஃபைனலாக ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அடுத்த பெல்ட் கன்வேயருக்கு போகுது. இங்கேருந்து எல்லா கோலும் தனித்தனியாக ஒரு இடத்துல ஸ்ப்ளிட் ஆகி கீழே வந்து விழுது. இது என்ன அப்படின்னா மேனுவலி ஆப்ரேட்டட் ஸ்லைட் கேட். இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து திருப்பி ஒவ்வொரு ஃபர்னேஸ்க்கும் போகுது. இந்த ஃபர்னேஸ்க்கு போகிறதுக்குமே சின்ன சின்ன பெல்ட் கன்வேயர்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபைனலாக ஃபர்னேஸ்க்கு போய் அங்கேருந்து பாய்லரில் நமக்கு வந்து we are getting steam. நெக்ஸ்ட் இஸ் கோல் வெயிட்டிங். அதாவது கோலை வந்து வெயிட் போடுறதுக்கு, அது எவ்வளோ கிலோகிராம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு we have 3 methods. One is mechanical method, second one is pneumatic method and third is electronic method. மெக்கானிக்கல் மெத்தடில் லிவர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. நைஃப் எட்ஜாக இருக்கலாம், இல்லை பேரிங்ஸ் ஏதாவது இருக்கும். அண்ட் நியூமேட்டிக் வெயிட்டர்ஸில் வந்து நியூமேட்டிக் டிரான்ஸ்மிட்டர் வெயிட் கேட் இருக்கும். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஏர் ப்ரெஷர் வச்சு பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் எலக்ட்ரானிக் வெயிங் சிஸ்டமில் லோட் செல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் டீவாட்டரிங் ஆஃப் கோல். மாய்ஸ்சர் கண்டென்ட், கோலில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் ஆடிங் ஹீட். அந்த மாதிரி ஹீட் ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வெளியில் போயிடும். இது பண்ணுறதால நமக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜ்னா we can expect maximum combustion அதிகமாக இருக்கும். or else the excessive surface moisture of coal reduces heating value of coal and creating handling problems. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். and next is cleaning of coal has the following advantages: improved heating value, easier crushing and pulverizing, easy handling and transportation, improve boiler performance and reduce amount of ash handling. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் dewatering of coal. ஸோ இந்த வீடியோவில் ஐ ஹோப் ஐ ஹவ் given you some information related to coal handling and preparation of coal. ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ரன் ஆஃப் மைன் கோல், ஒரு மைண்ட்லேருந்து டைரெக்டாக எடுத்த கோல் ஃபர்னேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Thank you for watching.